நான் இப்ப பாத்தீங்கன்னா FBI பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்ட் காமிச்சு சார் உங்களுக்கு. அதெல்லாம் இப்போ 9 ரூபாய். அப்புறம் LICலயும் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இருக்கு. 2020 லான்ச் பண்ணிருக்காங்க எல்லாமே. சோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் சார். நான் இந்த ஃபண்ட் நான் ஸ்டடி பண்ணேன். ஏன் ஸ்டடி பண்ணேன்னு நான் சொல்லிடுறேன் சார். இதோட NAV வேல்யூ கம்மியா இருக்கு. என்னோட புரிதலுக்கு சொல்றேன் சார். இப்ப நான் 1 லட்சம் ரூபாய் போட்டுட்டு ஒரு 10 வருஷம் விட்டா, இப்ப எனக்கு நான் என்ன கால்குலேட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். 9 ரூபாங்களா, நான் ஒரு மினிமம் 10,000 அப்படின்னு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி வச்சா கூட 90,000 யூனிட்ஸ் கிடைக்குது சார். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதோட NAV 10 ரூபாய் ஜாஸ்தியா எனக்கு என்ன லாபம் இப்படின்னு தான் நான் கால்குலேட் பண்ணேன். இது என்னோட ஒரு காமன் மேன் கால்குலேஷன் தான். நான் உங்களை மாதிரி கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் பண்ணி நீங்க சொல்லுவீங்க. என்னோட புரிதல் நான் சொல்லிடுறேன் சார். ஒரு 2 டேஸா இந்த 2 இதையும் வச்சு நான் 10,000 போது எனக்கு இவ்வளவு யூனிட் கிடைக்கும். அப்புறம் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஒரு 5 ரூபாய் ஏறினா கூட எனக்கு இவ்வளவு லாபம் வருது. அது என்னோட லிக்விட் ஃபண்டா நான் யூஸ் பண்ணிக்க முடியுமா? ஓகே, இந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணேன் சார். வேற எதுவும் கிடையாது. நல்லது. அட்லீஸ்ட் கிளாரிட்டியா நீங்க சொன்னீங்களா? அப்ப அதனாலதான் எனக்கு உங்க மைண்ட் செட் புரிஞ்சு நான் அது கரெக்டா சொல்ல முடியும் ரிப்ளை. இப்போ இந்த விஷயத்துல இப்போ டாக்டர் கிட்ட கூட போறோம்னு வச்சுங்களேன், ஃபுல்லா கம்ப்ளீட்டா சொன்னாதானே நம்ம என்னன்றது அவருக்கு தெரியும். செக் பண்ணி பாத்துட்டீங்க. இப்போ ஆக்சுவலா உங்களது ரிக்குவயர்மெண்ட்ன்றது பாத்தீங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்னா, இன்னைக்கு நீங்க இந்த கொஸ்டின் கேட்டதுனால நான் இதை சொல்றேன். நானு NAV இருக்கு இல்லீங்களா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல NAV பார்க்கவே பார்க்காதீங்க. ரீசன் சொல்றேன். ஸ்டாக்ஸ்ல ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஷேர்ஸ் வாங்குறோம் பாத்தீங்களா, அதுக்குதான் அந்த வேல்யூ ஷேர் பிரைஸ்ன்றது வேல்யூ. கம்மி பிரைஸ்ல கிடைக்குது. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு ரொம்ப கம்மியா கிடைக்குது. அதுக்கப்புறம் அதிகமாகும் போது நான் விட்டுறேன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அந்த கான்செப்ட். இது நிறைய பேர் இதாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தப்பு பண்றது. இன்னும் கேட்டீங்கன்னா என்ன போன் வருது இல்லீங்களா, NFO நியூ ஃபண்ட் ஆஃபர். எப்படி நம்ம இதுல ஷேர்ஸ்ல IPOன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல புது புது ஸ்கீம் லான்ச் பண்றவங்க பாத்தீங்கன்னா NFOன்னு சொல்லுவாங்க, நியூ ஃபண்ட். அதுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, 10 ரூபீஸ்க்கு கிடைக்குது. ஆக்சுவலா NFO லான்ச் ஆச்சுன்னா 10 ரூபீஸ்ங்க. நிறைய NFO ஸ்டார்ட் ஆயிட்டு நிறைய பெரிய பெரிய AMCஸ்லயே சொல்றேன் நான், லிஸ்ட் எடுத்தே கொடுக்க முடியும். அந்த பெரிய பெரிய AMCஸ்ல இருக்கிற 10 ரூபீஸ் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு 7 ரூபீஸ்ல போய் நின்று இருக்குங்க. இன்னும் டெவலப் ஆகல. கண்டிப்பா. ஆமா சார். ஓகேங்களா, அதுல இருந்து நான் என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் இதுலயே ஃபீல்ட்லயே ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால இன்னும் நோட் படிச்சதுனால நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், சப்போஸ் ஒரு 400 ரூபீஸ் NAV இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே சார். ஓகேங்களா, அப்போ அந்த 400 கூட 500 ஆகும், 600 ஆகுங்கன்னு சொல்றேன் நான். 10 ரூபீஸ் வாங்கினீங்க பாத்தீங்களா, அதுவும் 7 ரூபீஸ் ஆயிடும்னு சொல்றேன். நமக்கு NAV கம்மியா இருக்கிறது முக்கியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்கீம் எப்படி க்ரோ ஆகுதுன்னு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க NAVன்றது என்னன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. NAV ஃபுல் ஃபார்ம் தெரியுங்களா, நெட் அசெட் வேல்யூ. அப்படின்னா என்னன்னா எவ்வளவு பேர் பணம் அதுல போட்டிருக்காங்க அந்த ஸ்கீம்ல, அதுக்கேத்த மாதிரி குறையும். அதுக்கேத்த மாதிரி குறையும் நமக்கு. ஏன்னா புதுசா இருக்கிற ஸ்கீம்ல கம்மியா இருப்பாங்க, 10 ரூபாய் வேல்யூல இருக்கும். இது 400 ரூபாய் NAVல இருக்க ஸ்கீமுக்கு என்ன ஆச்சுன்னா, நிறைய பேர் ஆல்ரெடி பணம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அப்ப நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்கன்னா என்ன அர்த்தங்க, ஆக்சுவலா அது நல்ல ஒரு growth கொடுத்ததுனால தான், ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிறதுனால நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. NAV அவ்வளவு வளர்ந்துருக்கு. கண்டிப்பா சார். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்றோம், 10 ரூபீஸ் NAV பார்க்க கூடாது. 400 ரூபீஸ் NAVல கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது 400 450 ஆகுது, 500 ஆச்சுனாலும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம எப்படி பார்க்கணும் ஒரு ஸ்கீம்லனா, நான் ஒரு 3 இயர்ஸ் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், 3 இயர்ஸ்க்கு எனக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது, CAGR. ஓகே சார். ஓகேங்களா, அந்த ஸ்கீம் ஒரு 5 வருஷமா இருக்குது மார்க்கெட்லனா, அந்த 5 வருஷத்துல இருக்குதுன்னா அப் மார்க்கெட் டவுன் மார்க்கெட் ரெண்டுத்துலயுமே எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு, அதோட ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்ன. ரோலிங் ரிட்டர்ன்ஸ் என்னன்னா, நம்ம லக்க வச்சு நம்ம ஒரு ஸ்கீம் வாங்கக்கூடாது. ஆஹா இன்னைக்கு நல்லா இருக்கு, நீங்க வாங்குனீங்க ஒரு ஸ்கீமை வாங்கிருக்கீங்க, இன்னொரு உங்க ஃப்ரெண்டு நீங்க சொன்னதை வச்சு ஒரு 3 மாசம் கழிச்சு வாங்குறாரு, உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு, உங்க ஃப்ரெண்டுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கல. அப்போ உங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் மார்க்கெட்டை பொறுத்து இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம், நீங்க 3 மாசம் மார்க்கெட் சூப்பரா இருக்கும்போது வாங்கிட்டீங்க, அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட்ல வாங்கிட்டாரு. அந்த மாதிரி இல்லாம ஒரு ஸ்கீம் எனி பர்டிகுலர் டே, ஒரு வருஷத்துல எனி டே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது ரோலிங் ரிட்டர்ன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு 5 இயர்ஸ்க்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸ், 3 இயர்ஸ்க்கு ரோலிங் ரிட்டர்ன்ஸ் பாத்துட்டோம்னு வச்சுங்களேன். ஆஹா மினிமமா நமக்கு ஒரு 12% மேல கிடைக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அந்த ஸ்கீம்ல தைரியமா இறங்குறோம். ஏன்னா ஒஸ்ட் மார்க்கெட் கூட 12% கொடுத்துருச்சு. அப்போ நமக்கு பெட்டர் மார்க்கெட்ல இன்னும் நல்லா தான் கொடுக்க போகுது அது. ஆமா உண்மைதான். ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன பண்றோம், NAVன்றதே பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு தம்பு ரூல் நம்பர் 1 வச்சுங்க, நான் சொல்றேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல NAV பார்க்கவே பார்க்காதீங்க, அதை வச்சு எந்த டிசிஷனுமே எடுக்காதீங்க.
ஓகே சார். ஓகேங்களா? இது வந்து அப்ளிகபிள். நீங்க சொல்றது எல்லாமே பியூரா கரெக்ட். அது வந்து ஸ்டாக்ஸ்ல, ஷேர் மார்க்கெட்ல நம்ம ஷேர் பிரைஸ் வந்து நமக்கு தெரியும், அதோட வேல்யூ நல்லா இருக்குது, அது வந்து கம்மி பிரைஸ்ல இன்னைக்கு கிடைக்குது, ஓகே, அப்போ அதுல வாங்கலாம். ஆனா அதே வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பண்ணக்கூடாது. அத ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து அந்த கிளாரிட்டி இல்லாதனால எல்லாரும் அந்த இது நீங்க மட்டும் நினைச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த ஃபீல்ட்ல வர்றதுக்கு முன்னாடி நானும் அந்த கான்செப்ட்ல தான் இருந்தேன். படிக்க தான் அதை பத்தி தெரிஞ்சது, அதோட கிளாரிட்டி தெரிஞ்சது. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓகே இதுல என்ஏவி முக்கியம் கிடையாது, 30 ரூபாய் என்ஏவி 40. ஆனா வந்து என்ஏவி பார்க்கணும். எப்படி என்ஏவி பார்க்கணும்னா, இப்ப நம்ம ஆல்ரெடி 400 ரூபாய் என்ஏவில பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? மார்க்கெட் வந்து விழுந்திருக்கு. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஒரு தடவை ஷேர் பண்ண பாத்தீங்களா ஒரு ஸ்கிரீனு. அப்போ வந்து சென்செக்ஸ் இவ்வளவு பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு, நிப்டி இவ்வளவு பாயிண்ட்ஸ் விழுந்திருக்குன்னும் போது அப்போ வந்து 400 ரூபாய் இருக்கிறது வந்து 350 ரூபாய் ஆகும். ஓகே சார், கண்டிப்பா. அன்னைக்கு நம்ம போய் வாங்கிடலாம் நிறைய. அப்படி சொல்றேன். அதுதான் இதுவாக தவிர நம்ம ஒரு 400 ரூபாய்க்கு இருக்கிற என்ஏவியை விட இன்னொரு என்ஏவி அப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். ரெகுலர் பிளான், டைரக்ட் பிளான் இருக்கு. நான் இப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஜஸ்ட் நீங்க கூகுள் பண்ணிட்டு ஓபன் பண்ணிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஸ்கீம் ஓபன் பண்ணிடுங்க. டைரக்ட் பிளானோட என்ஏவியை பாருங்க, ரெகுலர் பிளானோட என்ஏவியை பாருங்க. ரெகுலர் பிளானோட என்ஏவி கம்மியா இருக்கும். அதுக்காக நீங்க வந்து எந்த தாங்க சீப், நம்ம கிட்ட ரெகுலர் பிளான் வந்திருக்குன்னு நான் சொன்னா கரெக்டா இருக்குமா? இல்ல இல்ல சார், இல்ல அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், டைரக்ட் வந்து கம்மியா இருக்கும். இல்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், என்ஏவில சொல்றேன். நான் என்ஏவியே சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஒரே ஸ்கீம்லயே டைரக்ட் பிளானோட என்ஏவியை பாருங்க, அது அதிகமா இருக்கும்னு சொல்ல வரேன் நான். இப்ப நம்ம ஒரு ஸ்கீம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னு வச்சுங்களேன், 110 rupees இருக்குன்னு வச்சுங்களேன். டைரக்ட் பிளான் வந்து 120 இருக்கும், ரெகுலர் பிளான் வந்து 110 இருக்கும். ஓகேங்களா? அப்ப அந்த 10 rupees இருக்கிறதுனால நம்ம இப்படி சேவ் பண்ணலாமான்னு ஒர்க் அவுட் பண்ண முடியாது இல்லைங்களா? அந்த கான்செப்ட் சொல்றேன் உங்களுக்கு புரியறதுக்காக. கண்டிப்பா, ஆமாமா, எனக்கு கண்டிப்பா புரியுது. அப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ஏவி கம்மியா இருக்குன்னு பாக்காதீங்க. இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.